கவனக்குறைவு. சொல்லாமல் இருந்தால் பரவாயில்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஞான வாழ்க்கைக்கு போனதுக்கு பிறகு உங்கள் மனதில் உதிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் அசட்டை செய்யக்கூடாது. ஏன்னா நல்ல மண்ணில் நல்ல விளைச்சல் தான் இருக்கும் இல்லையா? மனம் நீங்கள் பக்குவப்பட்டீங்க, சதா வேதம் ஓதுறீங்க, நல்ல தியானம் பண்ணுறீங்க, நிறைய உபதேசம் கேட்குறீங்க. அப்படிங்கும்போது அந்த எண்ணத்தில் சொல்லும்போது ஒரு எச்சரிக்கை கொடுக்குதுன்னா நம்ம அதில் கவனமாக இருக்கணும். அந்த எச்சரிக்கையை அசட்டை பண்ணக்கூடாது. அது அறிவிக்கப்படுகிறது உங்களுக்கு. உங்களை அறியாமலேயே இப்போ போகிறோம், நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு தோணும், இப்படி வேண்டாம், அந்த ரூட்டில் மாற்றி போகலாமேன்னு மனசு தோணுச்சுன்னா இம்மீடியட்டாக யூ மஸ்ட் சேஞ்ச் இட். அது லாபமோ நஷ்டமோ அது உனக்கு சாதகமானதாக இருக்கும். அதுதான் நீங்கள் தப்பில்லாத வாழ்க்கை. தப்பில்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை அதுதான். அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருப்பேன்னா அதை அசட்டை பண்ணக்கூடாது. இழப்பு யாருக்கு? நமக்கு இல்லையா?